கரூரில் சாலை ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களை போலீசார் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் மதுக்கரை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிஷோர், நிர்மலா. இவர்கள் கரூர் ரயில் நிலையம் அருகில் நாட்டு மருந்து விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர். நாடோடிகளான இவர்கள் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது மப்டியில் வந்த போலீசார் அங்கிருந்த பெண்களை பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாகவும் அதனை தட்டி கேட்ட கிஷோர், ரமேஷ் ஆகியோரை பிரம்பால் அடித்து துன்புறுத்தியதோடு அவர்களிடமிருந்த செல்போன்களையும் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசாரால் பாதிக்கப்பட்டோர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதோடு தங்களை துன்புறுத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்தனர். வந்து சொல்லல ஒண்ணுமே இல்ல மாடாட்ட அடி அண்ணி அப்படி அடி அடிச்சிருக்காரு சார். உடம்பெல்லாம் பயந்துட்டு ஓடுற ஒளிஞ்சிட்டு உட்கார அப்ப கூட தேடி தேடி அடிக்கிறாரு சார். மொத்தமா படுத்துட்டு இருக்கிற ஸ்ட்ரைட்டா 2 பேர் மப்பியில வந்தாங்க. பைக்ல வந்துட்டு எல்லாம் போதையில இருந்தாங்க சார். வந்துட்டு பேச விட மாட்டேங்கிறாங்க. எடுத்த உடனே எல்லாரையும் அடி அடி அடின்னு எல்லாரையும் அடிச்சிட்டாங்க சார். குழந்தை குட்டி எல்லாமே இருட்டுல எங்க ஓடுதுன்னு தெரியாம அங்க இங்க அலுமோதி ஓடுறோம். அப்ப கூட எங்களை பின்தொடர்ந்து வந்து பைக்குக்கெல்லாம் பின்னாடி வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றவங்க ஒரு நாள் 2 நாளைக்கு 150 சுத்துறோம் நம்ம ஊரா. வயர் ஸ்டேரிங் வயர் பின்றாலே சார் நம்ம எங்களை திருடன் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெடுத்துறாங்க சார். நாங்க எங்க சார் போகணும்? புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினர். நள்ளிரவில் நாடோடிகளை போலீசார் அடித்து துன்புறுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.